இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். பன் தோசை தான் செய்ய போகிறோம். செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், ஈவினிங் டின்னருக்கும் செய்யலாம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 கப்பு அவுல் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு அரை கப்பு வந்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு ஒரு டீஸ்பூனில் உப்பு சேர்த்துட்டு கூட வந்துட்டு ஒரு பிஞ்சு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்புலேருந்து 2 கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரவை வந்து தண்ணியை ஃபுல்லாக இழுத்துக்கும், அதனால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் ரவையும் வந்துட்டு அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. அவுல் வந்து கொஞ்சம் திரியாக இருக்கும் இல்லைங்களா? என்ன தான் அவுல் சாஃப்டாக இருந்தாலும் திரியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபுல்லத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரவையும் உடஞ்சிருக்கணும், ஆனால் கொரகொரப்பாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்துட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கூடுதலாக கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை 3த்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை மீடியம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரவை பேட்டரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்துட்டு ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாது, ஒரே ஒரு குழிக்கரண்டி ஊற்றினாலே போதும். நம்ம தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். சும்மா அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அடியில் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோசையை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் சூப்பரான பன் தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வந்துட்டு உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ சூப்பரான பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 கப்பு அவுளுக்கும் 1 கப்பு ரவைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 ரவை தோசை கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ரவை தோசை பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா கார சட்னி செம்ம ஆப்டான காம்பினேஷன். தேங்காய் சட்னியில் வேர்க்கடலை போட்டு அரைச்சா அதுவும் ஒரு செமையான காம்பினேஷன். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மிளகா பொடி, கடையில் வாங்குறது இல்லை, நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மிளகா பொடி, மிளகாத்தூள், பூண்டு, புளி, உப்பு, இதை மட்டும் செஞ்சு நம்ம மிளகா பொடி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மிளகா பொடி. ஸோ இதை செஞ்சாலே போதும், செம்ம ஆப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸி ரெசிபியான பன் தோசையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்.